எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி சாந்தபுரம் 13ஆம் ஒழுங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி டவுன்ல இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் அப்படி இருக்கும். ஏனையின் வீதி, அதாவது இருநமடு சந்தையிலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. 1/4 ஏக்கர் காணி ஒரு வீட்டோட இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு வந்து பார்க்கலாம். முன்னுக்கு வந்து ஒரு சின்ன கேட் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சால வந்து பாருங்க, இதான் அந்த காணி. காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து நிறைய நிற்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 தென்னை மரத்துக்கிட்ட நிற்குது. அதில் வந்து காய்க்கிற தென்னைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7-8 தென்னை காய்க்கக்கூடிய தென்னைகள் இருக்குது. மற்றதெல்லாம் இந்த சைஸ்லாம் நிற்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மாமரம் நிற்குது, ஒரு மாமரம் நிற்குது, தேக்கு மரம் நிற்குது. ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது, நல்ல தண்ணியோட ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குது பாருங்க, ஒரு அளவான ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. அதே மாதிரி தேசி மரம் இருக்குது. வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கு இப்படியே நாங்கள் இருக்கா காணியை சுற்றி பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பத்தையாக இருக்குது. மற்றபடி நல்ல அமைப்பான ஒரு காணி உண்டு. இதுதான் காணியோட எல்லை, பின்னுக்கு வர எல்லை இதுதான். அதே மாதிரி தொங்கலில் ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது பாருங்க. இதுதான் இந்த காணியோட அமைப்பு. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு வந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு அந்த சைடே நாங்கள் பார்த்துருவோம். இது ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. டொய்லெட்டெல்லாம் இருக்குது பாருங்க. இது ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது, நல்ல தண்ணியோட இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலாலேயே தண்ணி இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு இது வந்து அவுட் ஹோல். இது வந்து ஹோல் வந்து பாருங்க, அந்த டிவி வைக்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு கட்டொண்டு கட்டி வச்சுருக்காங்க. மேலே கூரை மாதிரி ஒரு மாடலில் ஒரு கட்டொண்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. மேலே வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்கிறாங்க. நீட்டாக இருக்குது வீடு. நல்ல அளவான நல்ல பெரிய ஹோல். உண்மையாலுமே பார்க்குறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது இந்த வீடு உண்மையாலுமே. அதே மாதிரி இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாமி அறையாக இருக்குது. அதே மாதிரி இஞ்சால வந்து இது வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது இஞ்சால. அதே மாதிரி இஞ்சால வந்து இப்படியே கொரடோல் போகுது. அங்கால நீங்கள் தேவைன்னா ஒரு ரூம் ஒன்று கட்டி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து கிச்சன் வந்து பாருங்கள், நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. நல்ல பெரிய கிச்சன், நல்லா நின்று சமைக்கக்கூடிய மாதிரி நல்ல பெரிய விஸ்தாரமான கிச்சனாக இருக்குதுங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், வடிவாக நின்று சமைக்கக்கூடிய மாதிரி நல்ல பெரிய கிச்சன். 2 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் அவுட் ஹோல் இருக்குது. நீங்கள் 3வது ரூமும் கட்டக்கூடிய மாதிரி அங்கே கல் விட்டு கட்டியிருக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் 3வது ரூம் வந்து கட்டி கொள்ளலாம். அந்த அமைப்புலாம் இந்த வீடு இருக்குது. நல்லா இருக்குது வீடு. இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டுறண்டாலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்சம் காசுக்கிட்ட வேணும். இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டுறண்டாலே முன்னுக்கு வந்து அரை சுவர் வச்சு முதலாம் வந்து ஒரு சுவர் ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த அவுட் ஹோலுக்கு நல்ல ஒரு அமைப்பான வீடுங்க.
இந்த காணியோட இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 லட்சம் ரூபா சொல்கிறேன்னா, ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்கணும் பாருங்கள், நல்ல சனம் இருக்குது. 4 பக்கம் வந்து வீடுகள் இருக்குது, நல்ல சனம் இருக்குது. இதில் நம்மளுடைய சந்தியில் இருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலையும், கிளிநொச்சி டவுனில் இருந்து சரியாக ஒரு 6-6.5 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. மொத்தம் வந்து 60 லட்சம் சொல்கிறீங்கன்னா, ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். சரி உறவுகளே, இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.